Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the SQL series, நம்ம window functions பற்றி கூட கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ விண்டோ ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்டர் பைலாம் வந்து பார்த்துருப்போம். பட் அது இல்லாமல் அடிஷ்னலாக ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஒன்று, ரோ நம்பர், டென்ஸ் ரேங்க், அதுக்கப்புறம் பார்ட்டிஷன், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட் எபிசோட்ல வந்து குரூப் பை பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ குரூப் பையில் ரோல் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஐ ஷுட் ஹவ் கவர்ட் இட் இன் த ப்ரீவியஸ் எபிசோட், பட் இந்த வீடியோவில் அதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள், என் கீபோர்டு கனெக்ட் ஆகிட்டு இருக்கு, பொறுமையாக கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் டேட்டா பேஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நேற்று பண்ண குரூப் பையை வந்து ஒரு மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம். ஓகே, யூஸ் டிபி ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட எம்ப்ளாயிஸ் டேபிளை எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் நம்ம இதில் தான் வந்து குரூப் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் விட்டுட்டேன். ஓகே, இதில் நம்ம குரூப் பை பண்ணலாம். எப்படி குரூப் பை பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் டூ இட் திஸ் வே. குரூப் பை மேனேஜர் ஐடியை வச்சு குரூப் பண்ணலாம். அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேலரியோட ஆவரேஜ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ செலக்ட் ஏவிஜி ஆஃப் salary from employees, அடுத்து வந்து group by manager underscore id. Okay, and let us just print manager underscore id here as well. Okay, let's run this. இப்போ பார்த்தீங்கன்னா manager id 4 அவங்களுக்கு வந்து ஆவரேஜ் சேலரி வந்து 1,25,000, 1 இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ தட்ஸ் த ஆவரேஜ் சேலரி ஃபார் இல்லை குரூப் பை பண்ணுறப்ப வர ஆவரேஜ் சேலரி இது. ஓகேவா? இப்போ என்னன்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ரோல் அப். இந்த ரோல் அப் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஆட் எவ்ரி திங் அண்ட் புட் இட் அட் த பாட்டம். ஸோ இப்போ நம்ம எக்ஸெல்லாம் இருக்குன்னா, வரிசையாக ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி சம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு கீழே நெக்ஸ்ட் லைனில் வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரோல் அப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவலான மேனேஜருக்கும் இவ்வளோ அப்படிங்கிறது சம்ங்கிறது நம்மளுக்கு தெரியுது, இவ்வளோ சேலரியோட ஆவரேஜ் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ இந்த சம் ஆஃப் ஆல் ஆவரேஜ் சேலரிஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை எப்படி பார்க்கலாம்னா, இந்த குரூப் பை கொடுக்குறீங்கல்ல, இது பக்கத்திலேயே வித் ரோல் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். நத்திங் எல்ஸ், யூ கேன் ஜஸ்ட் சே குரூப் பை மேனேஜர் ஐடி வித் ரோல் அப், அண்ட் இதை ரன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இதுதான் ரோல் அப். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த விண்டோ ஃபங்க்ஷன்ஸில் கூட கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர்டர் பை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கிற எல்லாரையும் வந்து நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஆர்டர் பை வந்து எதை யூஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களோட ஜாயின் டேட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை ஜாயின் டேட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஓகே, let us run this. ஸோ பார்த்தீங்கன்னா 2019 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் வரிசையாக ஆர்டர் ஆகிடுச்சு ஜாயின் டேட்டை வச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு ரேங்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரேங்க் பார்க்கறதுக்கு முன்னாடி ரோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதில் எல்லாமே வந்து இந்த ஆர்டரில் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்க, யார் செகண்ட் வராங்கிறத சைடில் நீங்கள் ரோ நம்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். லெட் அஸ் see how that works. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்க்கு பதிலாக ஐ ஜஸ்ட் சே நேம் கமா சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, இந்த இடத்துல ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும், அண்ட் இட் இஸ் எ மெத்தட். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இந்த ஓவரில் நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்கன்னா, யூஸ்வலி நம்ம இந்த ஆர்டர் பையில் என்ன கொடுக்குறோமோ அதை இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஓவருக்குள்ளே கொடுக்கணும். ஓகே, இங்கே ஒரு கமா போடணும், அதை மறந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நேம் சேலரியை செலக்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா இந்த ரோ நம்பர் அப்படிங்கிற ஒரு காலம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த காலமோட பேர் இந்த ரோ நம்பர் ஓவர் ஆர்டர் பை ஜாயின் டேட் அப்படிங்கிற மாதிரி வரும். தட் இஸ் ஃபைன். ஸோ இதுதான் நம்ம இது பண்ண போகிறோம்.
ஸோ இந்த ரோ நம்பருங்கிறது சேர்ந்து வரப்போகுது. அண்ட் எந்த டேபிள்ல இருந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்ங்கிற டேபிளில். ஸோ இப்போ இந்த ரோ நம்பர் வந்து நான் இப்போ ரன் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜாயின் டேட்டை வச்சு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ரீனாவோட ஜாயின் டேட் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இவங்க ரோ நம்பர் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த ஆர்டரில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் ஒரு லிஸ்ட் சொல்லுது. ஃபர்ஸ்ட் யாரு, செகண்ட் யாரு, தேர்ட் யாரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது தான் வந்து இந்த ரோ நம்பர் அப்படிங்கிறது. ஓகேவா? அண்ட் தெர் ஆர் அ ஃபியூ மோர் திங்ஸ் தட் இஸ் வெரி சிமிலர் டு திஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் ஷோ எவ்ரி திங் டு யூ அண்ட் தென் வில் டிஸ்கஸ் அபவுட் த டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த ரேங்க் வந்து இதே மாதிரி தான் இருக்க போகுது. ரோ நம்பருக்கு பதிலாக நான் வந்து ரேங்க் அப்படின்னு போட போகிறேன். எனக்கு அது போடுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா காலமோட நேம் வந்து ரோ நம்பர் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக இருக்குது. ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு அலைஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஆஸ் ஐ வில் சே ரோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ரேங்க்லையும் இதே மாதிரி ஓவர் எனக்கு எதை வச்சு ரேங்க் பண்ணணும்னா ஆர்டர் பை ஜாயின் டேட், அதை வச்சு தான் எனக்கு ரேங்க் வந்து தேவை. ஆஸ் இந்த இடத்துல வந்து நான் ரேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, நீங்கள் யூஸ்வலி இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கொடுக்காம கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். நான் எதுக்கு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன்னா நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே கீவேர்ட்ஸ். ரேங்க்குங்கிறது கீவேர்டு, ரோ நம்பருக்கு நான் ஸ்பேஸ் விட்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால டபுள் கோட்ஸ்குள்ளே நான் கொடுக்குறேன். நீங்கள் அப்படி இல்லாமல் கொடுத்தாலும் இட் வில் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து டென்ஸ் ரேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அகைன் இதெல்லாமே வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஆர்டர் பை ஜாயின் டேட் as dense rank. ஓகே, சாரி இங்கே பேரந்தசிஸ் போட மறந்துட்டேன். இங்கே கர்சரை வச்சுட்டு கொடுக்குறேன், அங்கே போயிட்டான். ஓகே ஃபைன், லெட்ஸ் ரன் திஸ் நவ். சரி, இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணிட்டேன். எப்படி நம்ம ரோ நம்பர் கொடுத்தோமோ அதே மாதிரி ரோ நம்பருங்கிற மெத்தடுக்கு பதிலாக ரேங்க்கு டென்ஸ் ரேங்க்குன்னு மாற்றி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், தேர் இஸ் நோ அதர் டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஆர்டர் ஆயிருக்குன்னா ஜாயின் டேட்டை வச்சு ஆர்டர் ஆயிருக்கு. ரேங்க் இந்த ரோ நம்பர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 1 2 3ன்னு சொல்லிட்டு எந்த ஆர்டரில் இருக்குதோ அந்த ஆர்டரில் அப்படியே போயிடுச்சு. இப்போ இது ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 2 பேர் இருக்காங்க. ஓகே, ஏன்னா ரீனா விஜய் 2 பேருமே சேம் டேட் அன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது லெட்ஸ் ஜஸ்ட் மேக் இட் கிளியர். இந்த ஜாயின் டேட்டும் இங்கே சேர்த்து நான் வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் கிளியராக அது தெரியும் ஆப்வியஸாக. ஓகே, ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து ரோ நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8ன்னு கரெக்டாக இருக்குது. ஃபைன், அது நம்மளுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும், ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபைன். பட் இங்கே ரேங்க் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ரேங்க் 1 இருக்குது. எதனாலனா 2 பேருமே ஜாயின்ட் ஆன் த சேம் டேட். ஒரே நாளில் 2 பேரும் ஜாயின் பண்ணதுனால அவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க. அடுத்து கோம்ஸ் பார்த்தீங்கன்னா 3rd ரேங்க் போயிட்டாரு. இந்த ரேங்க்குங்கிற காலம் பொறுத்த வரைக்கும் கோம்ஸ் வந்து 3rd இருக்காரு. இதுக்கு இவங்களுக்கு அடுத்து கோம்ஸ் தான் வராரு. ஆனால் கோம்ஸ் வந்து 3rd ரேங்க்ல இருக்காரு. செகண்ட் ரேங்க் யாருமே கிடையாது. ஏன் செகண்ட் ரேங்க் யாருமே கிடையாதுன்னா 2 ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறதுனால செகண்ட் ரேங்க்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்படி வந்து நடக்குது. அதாவது கோம்ஸுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காருல்ல, அப்போ கோம்ஸ் 3வது ரேங்க் தானே. அந்த லாஜிக்ல இவங்க வந்து இப்படி பண்றாங்க. தட் இஸ் ஹவு ரேங்க் ஒர்க்ஸ். இவங்க 2 பேருமே சேம் டேட்ல ஜாயின் பண்ணதுனால 2 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க்கு. கோம்ஸுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கிறதுனால கோம்ஸ் வந்து 3rd ரேங்க். ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ல இது வந்து போகுது. அதுக்கப்புறம் கோம்ஸ் 3rd, அப்புறம் 4 5 வந்துடுச்சு. அதே மாதிரி 6 பார்த்தீங்கன்னா இந்த இவங்க 2 பேருமே வந்து 6th ரேங்க்ல இருக்காங்க. ஏன்னா 2 பேருமே அகைன் சேம் டேட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு அப்புறம் வர்றவங்க பார்த்தீங்கன்னா 7 கிடையாது 8 ஆயிட்டாங்க. ஓகே, பிகாஸ் இவங்க 5க்கு அப்புறம் 2 பேர் இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி. ஸோ 6 7ங்கிற 2 நம்பரும் போயிடும். இவங்களுக்கு 8ங்கிற ரேங்க் கிடைக்குது. இப்படிதான் ரேங்க் ஒர்க் ஆகும். பட் இதே இது டென்ஸ் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா 2 1 இருக்குது. பிகாஸ் போத் ரீனா அண்ட் விஜய் ஜாயின்ட் ஆன் சேம் டேட். ஸோ அவங்க 2 பேருமே ரேங்க் 1. ஆனால் கோம்ஸுக்கு வந்து செகண்ட் டே கொடுத்துட்றாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து கோம்ஸ் எத்தனாவது ஆளாக இருக்காரு அப்படிங்கிறத பார்க்காம எந்த ரேங்க் ஆக்சுவலாக வருதோ, லைக் அந்த ஜாயினிங் டேட் ஆர்டரில் என்ன வருதோ அந்த மாதிரியான இதே கொடுத்துறாங்க. நம்ம ஸ்கூலில் ரேங்கிங் அந்த மாதிரி ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்ஸ் ரேங்க் மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் மார்க் வந்து யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஓகே, நம்ம அது பேர் என்ன, கவுன்சிலிங்காக அந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா அப்படி கிடையாது, அங்கே ரேங்க் மாறிடும். பட் நான் ஸ்கூலில் ரிப்போர்ட் கார்டில் எழுதுறப்ப சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ஹேப்பன்ஸ். ஸோ இப்போ இந்த டென்ஸ் ரேங்க்ல பார்த்தீங்கன்னா கோம்ஸ் ஹேஸ்
ரேங்க் 2. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் 3, 4, 5 வருது. 5லயும் 2 பேர் இருக்காங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா 6ல 2 பேர் இருந்ததுனால இங்க 8 போச்சு. பட் இங்க 5ல 2 பேர் இருந்தாலும் இங்க வந்து 6 தான் வந்து போகும். ஓகே, ரேங்க் எதையும் ஸ்கிப் பண்ணாது. இந்த டென்ஸ் ரேங்க் வந்து எதையும் ஸ்கிப் பண்ணாம போகும். பட் நார்மல் ரேங்க் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ரோ நம்பர் இதை பத்தி அவங்க ஒரே டேட்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்களும் இல்லையா அதெல்லாம் கவலைப்படாது. வரிசையா 1, 2, 3, 4 போயிடும். தட் இஸ் ரோ நம்பர். ஸோ தீஸ் ஆர் 3 விண்டோ ஃபங்க்ஷன்ஸ். ஜஸ்ட் நோ தெம். இதை ஒரு தடவை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். யூஸ் கேசஸ் ஆர் குவைட் நேரோ, பட் அகெயின் யூ ஹாவ் டு நோ தெம். அதனால வந்து வி ஆர் இன்க்ளூடிங் தெம். ஓகே, ஸோ தட் இஸ் ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பார்ட்டிஷன் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த பார்ட்டிஷன் பை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரீரைட் திஸ் query, பட் அதில் அதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் நேம் அண்ட் மேனேஜர் ஐடி. ஓகே, நேம் மேனேஜர் ஐடி வேணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ வில் சே எனக்கு வந்து ரோ நம்பர் வேணும். ரோ அண்டர்ஸ்கோர் நம்பர். அண்ட் இதில் ஓவர் கொடுத்துட்டு, ஓவர் வந்து நீங்கள் எப்போ நீங்கள் இந்த 3 இதில் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்க தான் செய்வீங்க. எதை வச்சு ஆர்டர் பண்ணுறீங்கிறத சொல்லணும் இல்லையா? ஸோ ஆர்டர் பை join underscore date. Okay, as row number. That's fine. From employees. இதை வந்து நான் ரன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நேம் வந்துடுச்சு, மேனேஜர் ஐடி வந்துடுச்சு, ரோ நம்பர் வந்துடுச்சு. திஸ் இஸ் ஃபைன். இப்போ இந்த பார்ட்டிஷன் பைங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து இதை செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக வைக்கிறது தான் வந்து பார்ட்டிஷன் பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்கள் மேனேஜர் ஐடி பார்த்தீங்கன்னா 1 கொஞ்சம் பேருக்கு மேனேஜர் ஐடியா இருக்குது, 3 கொஞ்சம் பேருக்கு மேனேஜர் ஐடியா இருக்குது, 4 கொஞ்சம் பேருக்கு மேனேஜர் ஐடியா இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஆர்டர் வந்து எப்படி ஜாயின் டேட் வச்சு ஆர்டர் ஆயிருக்கு. ஓகே, ஜாயின் டேட் வச்சு ஆர்டர் ஆனது இருக்கட்டும். பட் இது ஒவ்வொன்றும் வந்து தனித்தனி பார்ட்டிஷனாக இருக்கணும். லைக் மேனேஜர் ஐடி 1 எல்லாம் தனியாக இருக்கணும், மேனேஜர் ஐடி 2 எல்லாம் தனியாக இருக்கணும், 3 எல்லாம் தனியாக இருக்கணும், 4 எல்லாம் தனியாக இருக்கணுங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் ஹவு யூ கேன் மேக் பார்ட்டிஷன் பை யூஸ் ஆஃப். ஓகே, இப்போ என்ன, நீங்கள் இந்த இடத்துல ஓவரில் ஆல்ரெடி ஆர்டர் பை ஜாயின் டேட்னு போட்டிருப்பீங்கல்ல, அதே இடத்துல பார்ட்டிஷன் பை அப்படிங்கிறத போட போகிறீங்க. பார்ட்டிஷன் பைன்னு போட்டு எந்த காலம் வச்சு நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும். நான் வந்து இந்த இடத்துல மேனேஜர் ஐடிங்கிறத கொடுக்குறேன். ஓகே, ஐ திங்க் இங்கே இருக்கிற ஆர்டர் பையோட ஆர்டரை வந்து டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது ஓகே, ஃபைன். இப்போ நான் வந்து பார்ட்டிஷன் பை மேனேஜர் ஐடின்னு கொடுத்துருக்கேன். இங்கே கமாலாம் கிடையாது, அப்படியே ஆர்டர் பை ஜாயின் டேட்டும் இருக்குது. இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு கரெக்டாக இது வந்து மேனேஜர் ஐடி வச்சு கரெக்டாக ஒழுங்காக ஜாயின் ஆகிருப்பாரு. அந்த ஆர்டரில் வந்து பார்ட்டிஷன் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து மேனேஜர் ஐடி நல்ல இருக்கிறது கோம்ஸ் மட்டும்தான், அது முதல்ல வருது. அப்புறம் இந்த ரோ நம்பர் வந்து நம்ம சும்மா கொடுத்துருக்கோம், அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அண்ட் இந்த மேனேஜர் ஐடி 1ல் வந்து 3 பேர் இருக்காங்க, ரீனா, ஏகே அண்ட் ராஜா 3 பேர் இருக்காங்க. அண்ட் இவங்க எந்த ஆர்டரில் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாயினிங் டேட் ஆர்டரில் டிஸ்பிளே ஆயிருப்பாங்க. ஓகே, ஐ கேன் ஷோ தட் ஆஸ் வெல். ஓகே, பிகாஸ் நம்ம ஆர்டர் பையில் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஆர்டர் பையில் இப்போ வந்து கோம்ஸை வந்து விட்டுருங்க, பிகாஸ் கோம்ஸ் இஸ் செப்பரேட் பார்ட்டிஷன். அவரோட மேனேஜர் ஐடி நல்லுங்கிறதுனால முதல்ல தனியாக வராரு. மிச்சம் இந்த முதல் இதில் இருக்கிற மேனேஜர் ஐடி 1ல் இருக்கிற 3 பேர் பார்த்தீங்கன்னா ரீனா, ஏகே, ராஜா 3 பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஜாயின் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எந்த ஆர்டரில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆர்டரில் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஆல்தோ இது ஒரு பார்ட்டிஷன் தான். ஸோ 1 இருக்கிற 3 இங்கே டிஸ்பிளே ஆகுது, அப்புறம் 3 இருக்க 2 டிஸ்பிளே ஆகுது, 4 இருக்க 2 டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ட்டிஷனாக தான் இருக்குது. பட் இந்த ஒரு பார்ட்டிஷனுக்குள்ளேயும் இண்டிவிஜுவலாக அவங்க எந்த ஆர்டரில் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜாயின் டேட்டோட ஆர்டரில் இருப்பாங்க. பிகாஸ் வி ஹவ் மென்ஷன் தட் ஹியர். ஆர்டர் பை ஜாயின் டேட்டுங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இங்கே ரோ நம்பர் வந்து இது வந்து இம்மெட்டீரியல், இங்கே நீங்கள் வந்து கண்டுக்க வேணாம். பிகாஸ் இட்ஸ் irrelevant at this point. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஃபைன். ஸோ ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த பார்ட்டிஷன் பை வந்து ஒர்க் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் மோர் விண்டோ ஃபங்க்ஷன். பார்ட்டிஷன் பை வந்து உங்களுக்கு சில இடங்களில் வந்து தேவைப்படும். கரெக்டாக இதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, ஆர் இந்த ஆர்டரில் நீங்கள் ஒரு டேட்டாவை நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்க, மேனுவலாக லுக்அப் பண்ணுறீங்கனாலுமே உங்களுக்கு இந்த பார்ட்டிஷன் பை வந்து உங்களுக்கு சில இடங்களில் ரியலி இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ரியலி யூஸ்ஃபுல் விண்டோ ஃபங்க்ஷன்ஸ். இதை தாண்டி தேர் வுட் பி சம், நம்ம எல்லா விண்டோ ஃபங்க்ஷனையும் கவர் பண்ணுறது இட் வுடன்ட் பி பாசிபிள். ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ த்ரூ த டாக்குமெண்டேஷன், பட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல்.
அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம ஆன் டெலீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஆன் டெலீட்டுக்கு அப்புறம் ஐ திங்க் ஒரு 2 கான்செப்ட் பாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ட்ரிகர்ஸ் இருக்குது, ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இருக்குது. அது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிட்டு வில் எண்ட் த சீரீஸ் அண்ட் நார்மலைசேஷன் தியரியும் வந்து இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. அண்ட் எனக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரோ நம்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு query வந்து எப்படி எழுதுவீங்கன்னு சொல்லிட்டு எழுதி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.